வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதமான திருப்பலியானது செங்கல்பட்டு ராஜா மற்றும் மெர்சி ராஜா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். மேலும் அவர்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களும் ஆண்டவருடைய அருளால் வெற்றிகரமாக முடியும் இப்போது செபிக்கப்படுகிறது. திருச்சி ராணி சந்தனசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தார் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். COVID-19 தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுதலை அடைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கூட ஜெபிக்கப்படுகிறது. மரினா கிளமெண்ட் இவர்களுடைய ஆன்ம தேவைகளுக்காக, மேலுமாக வாலிப பிள்ளைகளாகியவர்கள் இறைவனுடைய திருவுளத்தின்படி நடக்க தேவையான அருளையும் ஆசிரியம் ஆண்டவர் தர அவர்களுக்காக இந்த திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. மேலுமாக மேரி ரஷ்யா இவர்கள் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி திருப்பலியாக கூட செபிக்கிறார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் செபிப்போம். லூயிஸ் சுதா இவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்காக கூட செபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இணைந்து திருவாளர் டேனியல் இறுதிராஜ் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக திருப்பலில் செபிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம். இந்த கருத்துக்களோடு இணைந்து ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நம்மையே அர்ப்பணித்து செபிக்கின்ற நாம், நம் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஏறெடுத்து செபிக்கின்ற நாம், ஒவ்வொருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, 2020 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருஅவை இன்றோடும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தழைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2 மறையுண்மைகள். அந்த 2 மறையுண்மைகள் என்னவென்று சொல்லி உங்களுக்கு நான் அடிக்கடி வலியுறுத்தி வந்திருக்கிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுடல், திரு ரத்தம், இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் கத்தோலிக்க திருஅவை என்றோ அழிந்திருக்கும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு, அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்து விசுவாசம் வீணிலும் வீண் என்று சொல்லி பவுலடியார் சொல்கின்றார். ஆக இந்த 2 மறையுண்மைகளை அடித்தளமாக கொண்டுதான் கத்தோலிக்க திருவையானது எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கின்ற பாடம், அதுதான் கத்தோலிக்க திருவை நமக்கு கொடுக்கின்ற பாடம். இன்றைய நாளில் அன்னையாம் திருவை இந்த 2 மறையுண்மைகளில் ஒன்றான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த பெருவிழாவிலே நாம் நேர்முகமாக வந்து ஆலயங்களில் வந்து பங்கெடுக்க முடியாவிட்டாலும் கூட இந்த ஆண்டு இல்லங்களில் இருந்து ஜெபிக்கின்ற நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்டு ஜெபிப்போம். விரைவில் நாம் ஆலயங்களுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கெடுக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர உருக்கமாக மன்றாடும். மேலுமாக நாம் இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணுகின்ற பொழுது, பருகுகின்ற பொழுது எந்த அளவுக்கு நாம் நம்மையே தயாரித்திருக்கின்றோம் என்று சொல்லி யோசித்து பார்த்தும், ஒருவேளை நாம் தயார் நிலையில் இல்லாமல் இருந்த உள்ளத்தினரால் இந்த நற்கருணையில் பங்கெடுத்திருப்போம் ஆயின் அதற்காக ஆண்டவரிடம் மனமிருந்தி மன்னிப்பு கேட்போம். தொடர்ந்து இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமாறு ஒருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகள்
பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்று உண்டாகுக, உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றுப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாற்றி இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மெய்ப்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை துன்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இயல் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14-16. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை துன்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீருற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவாழ் பாலை நிலத்தில் உங்களை துன்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147, 12, 13, 14, 15, 19, 20. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும்
நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 10 இறைவார்த்தைகள் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தில் பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலவராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 6 இறை வாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்து எழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய இந்திய தேசமானது உணவு உற்பத்தியிலும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும், குறிப்பாக அரிசி, காய்கறிகள், பழங்கள் இவைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றது. மனிதர்களுக்கு மிக அவசியமான அத்தியாவசியமான 3 அடிப்படை தேவைகள்: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3லே உணவு என்பது மிக மிக ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உணவு இல்லாமல் உயிர் வாழ்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று.
2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புள்ளி விவரம் இவ்வாறு நமக்கு கொடுக்கின்றது. 14% மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 19.5 கோடி மக்கள் சரியாக உணவு கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கொடுக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் உணவுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் மூன்றிலே ஒரு பங்கான உணவுப் பொருட்கள் வீணாக குப்பை தொட்டியிலே கொட்டப்படுவதாக ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே உணவு பற்றாக்குறை ஏன் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது 1% மக்களுடைய பேராசையினால் இந்த உணவு பற்றாக்குறை இருக்கின்றது. இந்த 99% மக்கள் உணவு பற்றாக்குறை, இல்லாமை இவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1% மக்களுடைய சுயநலத்திற்காக 99% மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம், இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும், கிட்டத்தட்ட உலகளாவிய மக்கள் அனைவரும் 100 கோடி மக்கள் உணவிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற புள்ளி விவரமும் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலையும் திரு இரத்தத்தையும் என்ற பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை தான் திரு அவையின் ஊற்றாகவும் மையமாகவும் இருக்கின்றது. நற்கருணை இல்லை என்றால் இந்த திரு அவை இல்லை என்று சொல்லலாம். புனித ஜான் மரிய வியானி நற்கருணை என்பது மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய ஒரு கொடை என்று சொல்கின்றார். இறைவன் மனித குலத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு ஒன்று இருக்கும் என்றால் அது நற்கருணை. நற்கருணை என்ற ஒன்றைதான் கடவுள் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு என்கின்றார். அத்தகைய மிக உயர்ந்த பரிசை நாம் எந்த வகையிலே, எந்த அளவிற்கு தகுந்த தயாரிப்போடு நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தொடக்க காலத்திலே, தொடக்க திரு அவையிலே 2ஆம் நூற்றாண்டு இந்த சமயத்திலே கிறிஸ்தவர்களாகிய தொடக்க ஆதிகால கிறிஸ்தவர்கள் நற்கருணை வழிபாட்டையும் கொண்டாட்டங்களிலேயும் அவர்கள் நேரடியாக பங்கு கொள்ள முடியாமல் இருந்த காரணத்தினால் இந்த கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடல் திரு இரத்தம் என்ற விழாவை கொண்டாடினார்கள். அதை தொடர்ந்து நாம் இன்றளவும் இந்த விழாவை நற்கருணை பவனியாக நாம் எடுத்துக்கொண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த பவனி எதற்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நற்கருணையிலே மெய்யாகவே உண்மையாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்கின்றவர், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்கள் கூடவே இருக்கின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுத்த ஆண்டவர் உண்மையாக பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நம்முடைய விசுவாசமாக, கத்தோலிக்க விசுவாசமாக கொண்டிருக்கின்றோம். அந்த விசுவாசத்தை பிறருக்கு அறிக்கையிடும் விதமாக இந்த நற்கருணை பவனியில் நாம் பங்கெடுக்கின்றோம். முதலாக 13ஆம் நூற்றாண்டிலே ஜூலியானா என்ற பெண்மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணையில் உண்மையாக பிரசன்னமாக இருப்பதை அந்த ஜூலியானா என்ற பெண்மணிக்கு உணர்த்துகின்றார். அதை மறைமாவட்ட ஆயர் அந்த மறைமாவட்ட அளவிலே கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுக்கின்றார். பின் நாட்களிலே அனைத்து மறை மாவட்டங்களிலும் கத்தோலிக்க திரு அவையிலும் இந்த நற்கருணை பவனியை எடுத்து செல்லலாம் என்று நம்முடைய திரு அவை நமக்கு அனுமதி கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதன் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பிரசன்னம்.
கடவுள் எவ்வாறு அன்று இஸ்ராயல் மக்களை விடுதலை பயண நூலிலே வாசிக்கின்றோம். இஸ்ராயல் மக்களிலே பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் எவ்வாறு வழி நடத்தினாரோ அதே போல இன்றும் நம்மோடு இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருந்து நம் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காக இந்த நற்கருணை பவனியானது நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இந்த பிரசன்னம் என்பது ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த அளவிற்கு மக்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்ற பொழுது அங்கே யோவான் தூய்மைப்படுத்தப்படுவதையும் அவர் மகிழ்ச்சியால் வயிற்றில் இருந்த பொழுதே பேர் உவகையால் துள்ளி விதிப்பதையும் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதே போல கானாவூர் திருமணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அங்கே ரசமானது தீர்ந்து விட்டது. மக்களுக்கு இது தெரிந்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். அதை சரி செய்யும் விதமாக அந்த கானாவூர் திருமண அந்த நிகழ்ச்சியிலே மக்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதன் வழியாக கடவுள் அவர்களுக்கு அவருடைய கடவுளுடைய பிரசன்னம் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. பாவிகளுக்கு மீட்பை கொடுக்கின்றது. இதை நான் சக்கேயு இல்லத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு வந்தது என்று சொல்கின்றார். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணுக்கு மறு வாழ்வை கொடுக்கின்றது. இவ்வாறாக இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர்களுக்கு பாவிகளுக்கு மீட்பையும் மற்றவர்களுக்கு மன மகிழ்ச்சியையும் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். இன்றும் இந்த நற்கருணை பிரசன்னமானது எப்பொழுதெல்லாம் நாம் மன அமைதி வேண்டும், ஆறுதல் வேண்டும், அமைதி வேண்டும் என்று இந்த நற்கருணை நாதரை நாம் தேடி வருகின்றோமோ நமக்கும் இந்த நற்கருணை நாதர் இன்றளவும் இந்த அமைதியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதியை கொடுக்கின்றார், மன வலிமையை கொடுக்கின்றார். இன்று நம்முடைய பிரசன்னம் எவ்வாறாக இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிரசன்னமானது நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கட்டும், அல்லது நாம் பணி செய்கின்ற அலுவலகங்களிலாக இருக்கட்டும், நம்முடைய பங்கு தலங்களிலாக இருக்கட்டும், நம்முடைய பிரசன்னம் ஒரு இல்லத்திற்கு நாம் செல்கின்ற பொழுது, பிறருடன் நாம் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது நாம் நம்முடைய பிரசன்னம் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் வந்துவிட்டோம் என்றால் நம்மை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிரசன்னம் பிறருக்கு ஆறுதலையும் அன்பையும் தரக்கூடிய பிரசன்னமாக இருக்க வேண்டும். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே வாசிக்கின்றோம். இன்ற கொரிந்து நகர மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது ஒரே கிண்ணத்திலே பருகுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நாமும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது நாம் அனைவரும் கடவுளுடைய ஒரே மக்கள் என்கின்ற கொடையை நாம் பரிசை பெற்றுக் கொள்கின்றோம். இதைத்தான் அதாவது ஒவ்வொருவரும் திவ்ய நற்கருணையை ஒரே பாத்திரத்திலிருந்து பெறுகின்றோம். இது எதை சுட்டி காட்டுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாமும் கடவுளுடைய மக்கள், நமக்கு அருகிலே இருப்பவர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தை, மன ஒற்றுமையை நமக்கு இந்த நற்கருணையானது கொடுக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணையானது எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மன்னா மக்களுக்கு பசியை போக்கியதோ அதே போல இன்று நாமும் பிறருக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக பிறருடைய பசியை போக்குகின்ற நற்கருணையாக நாம் மாற வேண்டும். நம்முடைய பிரசன்னமானது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறருக்கு மன அமைதியை கொடுப்பதாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மால் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செயல்படுகின்ற பொழுது நாமும்
நற்கருணையாக மாறுகின்றோம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. எனவே இந்த விழாவானது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரசன்னம் பிறருக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்கும் விதமாக இருக்க நாம் செயல்படுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் ஒரு தந்தையாகி கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம் அனைவரும் ஒரே குடும்பமாக விரைவில் இணைய வேண்டும். ஆலயத்தில் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த ஒரே கிண்ணத்திலிருந்து நாம் அனைவரும் பருக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறு நாம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொடுப்போம். நம்முடைய திருத்தந்தை, நம்முடைய ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், கத்தோலிக்க திரு அவை அனைத்திற்காக இருக்குமாக மன்றாடுவோம். ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் செலுத்துவோம். எங்கள் தாயும் தந்தையுமான நிறைவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருவை வழிநடத்துகின்றவர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்காகவும் செபிக்கிறோம். கர்மங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறோம். உடைய திருவுடல் இல்லை என்று சொன்னால், நற்கருணை இல்லை என்று சொன்னால், நாங்கள் குருக்களாகவும் கன்னியர்களாகவும் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் இருப்பதில் அர்த்தமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த நற்கருணை தான் எங்களை இன்றளவு வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நற்கருணையுடைய பிரசன்னம் எங்களை இந்த நொடிப்பொழுது வரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது போல தொடர்ந்து எங்களை வாழ வைக்க தேவையான அருளையும் ஆசிரியும் மேலுமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இதோ உலகம் முடிவரை நானும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்களை இந்த கொரோனா COVID-19 சமயத்தில் எங்களை உற்சாகப்படுத்த, எங்களை ஊக்குவிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு தேவையான ஆறுதலின் தேர்தலையும் தர, நலிந்து கிடக்கின்ற வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்க, பொருளாதார வீழ்ச்சியிட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்த தேவையான ஆசிரியருக்காக செபிக்கிறோம். எங்களை கிடைக்கன் பார்த்தோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் செபிக்கிறோம். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து தேசங்களுக்காகவும் செபிக்கிறோம். பிள்ளைகள் நாங்கள் எங்களை மன்னித்தருளும், உடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் அனைவருடைய அன்பு பிள்ளைகளாம் நமக்கு சாட்சி வகர எங்களுக்கு அருள்தான். இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப விரைவில் ஆலயங்களுக்கு வந்து திவ்ய நற்கருணையில் பங்கெடுக்க எங்களுக்கு அருள்தான். எங்களை ஆசீர்வதித்தருளும். இல்லங்களில் இருந்தவாறு ஜெபிக்கின்ற நாங்கள் அனைவரும் எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தியருளும். மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து ஏறெடுக்கின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கு ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் ஆண்டவரே, இறைவா, அனைத்து உம் இதயத்தின் அன்பிற்கு ஈடாக. எதை நான்
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை உயர் மதிப்புள்ள என் ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவை மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகும் மாசற்ற செம்மறியாகும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகிறது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதிதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் ஒழிவு எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது, எனது ஆன்மா நலமடை. எனது சதையுண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம், மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டின் முதுகாலம் 11வது ஞாயிற்றுக்கிழமை நாள் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி இயேசுவின் தூய்மை மிகு இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். புனித ரோமுவால் திருமட தலைவர் நினைவு. 20ஆம் தேதி சனிக்கிழமை புனித கன்னிமரியாளின் மாசற்ற இதயம் நினைவு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய
செங்கல்பட்டு பேராலயத்திலே செங்கல்பட்டு மறைவட்ட குருக்கள் அனைவரும் தியானத்திற்கு சென்றிருந்தோம். இந்த தியானத்திலே நம்முடைய ஆயர் அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவுரை, ஆயரிடமிருந்து மீண்டுமாக சுற்றறிக்க வருகின்ற வரையிலும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற இடங்களில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டிருப்பதன் காரணமாக நாம் இந்த அறிவுரை வழங்கப்படுகின்றோம். மற்ற அரசாங்கங்கள் ஒருவேளை 8ஆம் தேதியிலிருந்து ஆலயங்கள் திறக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வந்தால் அதை நாம் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நமக்கு ஆலயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்தில் திருப்பலி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேலதிக நீதிநாதன் அவர்கள்தான் சுற்றறிக்கையின் மூலமாக நமக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஆகவே அவர் அனுமதி வழங்குகின்ற வரையில் உங்களுடைய ஆலயமானது மூடப்பட்ட நிலையில்தான் இருக்கும். நீங்கள் இல்லங்களில் இருந்து செபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லங்களில் இருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபத்தில் தனிப்பட்ட விதத்தில் குடும்ப ஜெபத்தில் ஈடுபட்டு ஜெபிங்கள். குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள், விவிலியம் வாசியுங்கள். வாரும், நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அப்பொழுது 2018 ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஆண்டுடைய திருவுடல் திருவத்த பெருவிழா அன்றுதான் நான் இந்த பங்கு தந்தையாக பணியேற்பு செய்தேன். 2 ஆண்டுகள். இப்பொழுது திருவுடல் திருவத்த பெருவிழா 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆவது ஆண்டு தொடங்கிவிட்டது. இந்த ஆண்டிலே இன்னும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக ஆண்டவருடைய அருட்கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த, நம்முடைய பங்கை வழிநடத்த, நம்முடைய பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் வழிநடத்த தேவையான அருளையும் ஆசிரியம் தர, பங்கு மக்களை நல்வழி நடத்தி செல்ல, ஆன்மீக வழி இட்டுச் செல்ல தேவையான அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் எனக்கு தர செவிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.